ஹலோ நண்பா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னொரு புது வீடியோவில் உங்கள் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்ஸாருங்கிற ஹெல்மெட் பிராண்டில் அபெக்ஸ் மாடலில் கிளாசி பிளாக் பாக்ஸிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அந்த மாதிரி எப்படி இருக்குது, அந்த ப்ரைஸுக்கு ஒருத்து தானே, ப்ரைஸ் என்ன எல்லாமே போக பார்ப்போம். நம்ம சேனலில் யாரும் புதுசாக வந்துருந்தீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்மெட் எடுக்க போகிறேன் வந்து ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ஒரு குயிக்கான அன்பாக்சிங் போயிடுவோம். என்னடா அன்பாக்சிங் சொல்லிட்டு பாக்ஸை காணும்னு நினைக்காதீங்க, நானே பாக்ஸ் வேணான்ட்டேன், பட் அவங்களும் வேணாம், எப்படின்னா ரைடு தானே பண்ணிட்டு போக போகிறீங்க, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸ் இல்லை. ஸோ அன்பாக்சிங்கில் இது ஒரு பாக்ஸ் இல்லாத அன்பாக்சிங்காக இருக்க போகுது. வாங்க இப்போ இது பண்ணி ஒரு பெரிய சுருக்கு பை தந்திருக்காங்க. நம்ம எல்லா ஹெல்மெட்டுக்குமே தருவாங்க மேக்ஸிமம். இந்த சுருக்கு பை கொஞ்சம் நல்லாவே இருக்குது, குவாலிட்டி வைஸும் சரி. வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். இதான் நம்மளோட ஆக்ஸாரோட அபெக்ஸ் மாடல், அதாவது அபெக்ஸில் கிளாசி பிளாக்கு, அதாவது ஷைனிங் பிளாக். ஹெல்மெட் வந்து நம்மளுக்கு வந்து டுவல் வைசர் ஆப்ஷனில் வருது. ஃபஸ்ட் இந்த ஃப்ரண்ட் வைசரை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் வைசர், அதாவது இது வந்து கிளியர் வைசர் தான், நம்மளுக்கு வந்து டிண்டட் வைசர் இல்லை ஆக்ஸாரில். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து உள்ள டுவல் வைசர் வந்துடும். நம்மளுக்கு இந்த வைசர் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து ஆன்டிஃபாக் கோட்டிங்கும் இருக்குது, ப்ளஸ் யூவி ப்ரொடெக்டட். யூவி ப்ரொடெக்டட்னா நம்ம ரைட் பண்ணும்போது பக்ஸ் இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சி மூல அது வந்து பட்டு டேமேஜ் ஆகி ஸ்க்ராட்ச் ஆகும் நிறையா, அந்த மாதிரி இதில் வந்து ஆகாது, நல்லாவே இருக்கும். அதனால் வந்து யூவி ப்ரொடெக்டட் அப்படிம்பாங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து டுவல் வைசர் வந்துடும். சுவிட்ச் இங்கே இருக்குது, இதை பேக்கில் புஷ் பண்ணால் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இது வந்து ஒரு ஸ்மோக்கி வைசர், இதில் வந்து ஸ்மோக்கி வைசர் வருது, ஸ்மோக்கி பிளாக், அதனால் நல்லாவே இருக்கும் நான் வந்து யூஸ் பண்ணும்போது. நம்மளுக்கு ஏர் வென்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் சின்னில் ஒன்று இருக்குது, நம்ம சுவிட்சபிள் தான், அதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு டாப்லேயுமே நம்மளுக்கு சுவிட்சபிள் தான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து இந்த மெக்கானிசம் சுவிட்சை வந்து கையால் புஷ் பண்ணாதுங்க அப்படின்னாங்க, நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சுவிட்சபிளில் யூஸ் பண்ணுங்கள், அந்த மெக்கானிசம் வந்து ரிப்பேர் ஆகிரும் அப்படின்னாங்க, நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஷெல் வந்து நம்மளுக்கு உண்மையிலே ஹார்டாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு வந்து வெளியே பார்க்குறதுக்கு சும்மா லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக ஹெட் பெயினே இல்லை. நம்மளுக்கு வந்து இதில் பேக்கில் ஆக்ஸார் அப்படின்னு வந்துடும், அதாவது அந்த அவங்க பிராண்டிங். ப்ளஸ் நம்மளுக்கு ஸ்பாய்லர் வந்து, இந்த ஸ்பாய்லர் வந்து ரிமூவபிள் தான். நம்மளுக்கு சப்போஸ் கிராக் ஆர் டேமேஜாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிட்டு இந்த பின் லாக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு இது போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொன்று குட்டி ஸ்பாய்லர் தருவாங்க, அது கூட போட்டுக்கலாம், நம்ம எது வேணால் சுவிட்சபிள் தான். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் என்னென்னா, இது வந்து ஆக்ஸாரோட அபெக்ஸ் மாடல், அதனால் அபெக்ஸ் ஹெல்மெட்ஸ், ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ்னு போட்டிருக்காங்க. இது டாட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஈஸி சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் சைஸ் இது வந்து எல் வேரியண்ட்டு, அதாவது லார்ஜ் வேரியண்ட் இருக்குது. இதில் எம் இருக்குது, அதாவது மீடியம், ஸ்மால் இருக்குது, எஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்மால், டபுள் எக்ஸ் ஸ்மால், அப்படி நிறைய வேரியண்ட் இருக்குது. எக்ஸலுமே கிடைக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அந்த சைஸுமே கிடைக்கும். உங்கள் ஹெட் சைஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 5 ஸ்டாரில் 3 out of 5, அதாவது நம்மளுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதில் வந்து இது வந்து 3.5 ஸ்டார் ரேட்டிங். அது வந்து நல்லாவே இருக்கும். நம்ம வந்து எப்படியும் ஒரு 100+ போனாலுமே சூப்பராக தான் இருக்கும். இதில் பேடிங்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே செம்மையான பேடிங்க, ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டைட்டுன்னு ரொம்ப டைட் சொல்ல முடியாது, இந்த சைடு மட்டும் கொஞ்சம் டைட்டாக, அந்த கண்ணை மட்டும் லைட்டாக அப்படி சப்புன்னு பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து சப்போஸ் ஆக்சிடென்ட் கேஸில் ஆகும்போது அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம். அந்தளவுக்கு இருக்கிறனால தப்பு இல்லை, பட் கொஞ்சம் ஓவர் டைட்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இல்லை, நம்மளுக்கு வந்து இதில் வந்து லாகிங் சிஸ்டம் வந்து டீரிங், அதாவது ரேசிங் டீரிங்குமாங்க, இல்லை பின் லாக்குமாங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பின் லாக் அப்படின்ட்டு. நம்ம ரேசிங் டீரிங்குமாங்க, அதாவது நம்ம பெல்ட் போடுவோம்ல, அந்த பெல்ட் அந்த பழைய மாடல் சொல்லலாம், அந்த மாதிரி உள்ளே போட்டு லாக் பண்ணுற சிஸ்டம். இது பழகிறதுக்கு ஒரு 2-3 தடவை போட்டு பழகிடலாம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கைக்கு செட் ஆகுது. அண்ட் ஒரே கையில் போட்டு பழகணும், அதாவது நான் வந்து கலட்டிட்டு டக்குன்னு மாட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்குள்ள ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுடுவோமே. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது அடிக்கடி கழட்டுற மாதிரி இருக்காது. இப்போ லாக் சிஸ்டம் எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஹெல்மெட் இதான் வந்து டீரிங்கு. நம்ம தலையில் போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளோடி விட்டு நம்ம கரெக்டாக இந்த ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ராப்புக்குள்ளோடி எடுக்கணும்.
அப்படின்னா இது லாக்கு. இதுக்கு மேலே இது எந்த கலரவே செய்யாது. அதாவது மறுபடியும் பார்த்துடுங்க, நானுமே எனக்குமே வந்து புதுசாக தான் இருந்துச்சு. டக்குன்னு பழகும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இதை எடுத்து நம்ம தலையில் போட்டதுக்கப்புறம் இந்த பின் இப்படி சுற்றி இருக்காமல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்து பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே விட்டுக்கிட்டு இந்த ஒரு ஸ்ட்ராப் இருக்கும், அந்த ஸ்ட்ராப் மட்டும் இந்த இதுக்கு அந்த ஸ்ட்ராப் வர்றது, அந்த ஸ்ட்ராப்பை எடுத்து அதுக்குள்ளோடி நீங்கள் இப்படி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஓப்பனாகவே வந்துடும். நீங்கள் அதனால் இதை விட்டுட்டு இந்த ஸ்ட்ராப்புக்குள்ளது மட்டும், ஏன்னா எனக்கும் அப்படி ஆச்சு இது ஒரு தடவை, என்னடா ஒரு லாக் ஆக மாட்டேங்குது, இதுக்குள்ளே விட்டுட்டு இங்கே இது பண்ணும்போது இதே லாக் ஆகிரும். எவ்வளோ தான் இழுத்தாலும் வராது. ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த லாக்கை போடுங்க. இந்த லாக்கு போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் சேஃப்டி ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். வராது என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் டைட் ஆகிட்டு தான் போகும். நாங்கள் இழுக்க இன்னும் டைட் ஆகிட்டு தான் போவோம். அவ்வளோ சீக்கிரம் கலராது இந்த மாடலு. அதனால தான் ரேசிங் டீரிங். இது வந்து என்ன பர்பஸுக்காகனா ரைடு மெயினாக, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கலராது. அந்த ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக, அந்த ஒரு நம்பிக்கைகளை இது கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது கலராது. இந்த பின்னை கழட்டினா கூட கழட்ட முடியாது. அது எடுத்து பேக்கில் எடுத்து திருப்பி எடுத்துனா தான் இது பண்ணோம். ஆனால் ஒரு ஷார்ட் ரைட் பண்ணுறீங்க, ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்னால் இது வந்து அந்தளவுக்கு அடிக்கடி நிப்பாட்டுவேன், ஒரு அடிக்கடி பிரேக் எடுப்பேன், ஒரு அடிக்கடி ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டவுன் கிரேட் தான். இப்போ வந்து நம்ம இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டோம். இப்போ யார் வாங்கலாம், ஓகே, அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா கடைசியாக ப்ரைஸ் சொல்கிறது கொஞ்சம் ஹைக்கிங்காக இருக்கும். அதனால தான் இதோட ப்ரைஸ் என்னென்னா 5Kனா 4994, அதாவது 4994 ரூபா, 6 ரூபா கம்மி. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உண்மையிலே எனக்கு அஃபோர்டபுள் தான். ஏன்னா ரைட் போகிறேன், யூவி ப்ரொடெக்ஷனும் இருக்குது, அதனால சூப்பராக இருக்கும். அந்த ஸ்க்ராச்சஸ் அடிக்கடி விழாது. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி ஒன்று இது பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த வைசரை கழட்டிக்கலாம். இந்த ஒரு சிவப்பு கலர் லாக் இருக்கும். இந்த சைடும் எடுத்துன்னா நம்ம வைசரை கழட்டிட்டு, சப்போஸ் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால் வந்து இதை கழட்டி மாட்டிக்கலாம். நம்ம கிளியர் வைசர் இருக்குது, ஸ்மோக் வைசர்னால் போட்டுக்கலாம், டிண்டட் போட்டுக்கலாம், இரிடியம் வைசர் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். அது ப்ரைஸ் தனித்தனியாக இருக்கும். ஒரு 1000 ரூபா, 1500 2000 ரூபா, அதாவது வைசர் ப்ரைஸ் மட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் எனக்கு இந்த ஸ்பேர் உடஞ்சிட்டு ஸ்பாய்லர், எஸ்பெஷலி ஸ்பாய்லர் கிடைக்கும், தனித்தனியாகவே கிடைக்கும். நானே அங்கே பார்த்து நிறைய கலர் வேரியண்ட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. நம்ம என்னென்னா பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு இப்போ இது வந்து இந்த பேடிங் இது எல்லாமே இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் பேடிங் தான். நம்ம லாக் சிஸ்டம் பார்த்தோம்ல, இதே மாதிரி தான் இங்கே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எடுக்கணும் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த பேடிங்ஸுமே உங்களுக்கு வந்து சப்போஸ் இது வந்து பிஞ்சிட்டு, இப்போவுமே இந்த இது போயிட்டு அந்த உள்ள பேடிங் போயிட்டு சப்போஸ் இது பிஞ்சிட்டுனாலும் கவலையே வேண்டாம், நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இல்லைன்னா ஆக்ஸரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கிடைக்கும். எந்த ஸ்பேர் பார்ட்ஸ்னாலும், சப்போஸ் இந்த ரப்பர் புஷ்ஷு அந்த இது எதுனாலுமே, வைசரே தனித்தனி எல்லாமே ஃபுல்லி மாடுலர், எது வேணாலும் கழட்டி எது வேணாலும் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சப்போஸ் ஒன்று மிஸ் ஆகிட்டாலும் இன்னொன்று மாற்றிக்கலாம். 5 days யூஸ் பண்ணிட்டேன், ரைடு நிறையா பண்ணிட்டேன். ரைடுனா ரொம்ப இல்லை, ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே பண்ணேன். நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பர். ஏன்னா கழுத்து நெக் பெயின் ரொம்பவே எல்லாருக்கும் முக்கியம். ஏன்னா அதுதான் முக்கியமே. 50 கிலோமீட்டர்னாலும் சரி, 500 கிலோமீட்டர்னாலும் நெக் பெயின் வந்துட்டுனா 50 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த ப்ரிஃபரன்ஸில் 10 out of 10 கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. கரெக்டான எனக்கு வெயிட் தெரியலை, எனக்கு தெரிஞ்சால் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் நம்ம ISI சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இந்த சர்டிஃபிகேஷன் கூட மறந்துட்டேன். நம்ம இப்போ இடையில ரீசெண்டாகவே பேன் பண்ணுறதா இருந்தாங்க. அதாவது ISI சர்டிஃபிகேஷன் இல்லாத அதர் சர்டிஃபிகேஷன், EC டாட் சர்டிஃபிகேஷன் உள்ள ஹெல்மெட்ஸை வந்து பேன் பண்ணுறதா இருந்தாங்க. அதனால நம்ம ISI கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே கவர் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது மேக்ஸிமம். ஸோ நம்ம வந்து இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்க, இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டை படித்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணும்போதே நான் அந்த வீடியோக்கு ஒரு தனி வீடியோ போடட்டுமான்னு உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ரொம்ப பேசாமல் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம அந்த வீடியோ. பாய்.